சென்னை நியூ காலேஜ், நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். ராயப்பேட்டை சாலையில் அமைந்துள்ள நியூ காலேஜில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் மற்றும் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இணைந்து இந்த முகாமை நடத்தின. இதில் நியூ காலேஜ் மட்டுமின்றி அருகிலுள்ள மற்ற கல்லூரி மாணவ மாணவிகளும் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். அவர்களுக்கு தமிழக அரசு சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நியூஸ் 7 தமிழ் அன்பு பாலம் சார்பில் 26வது ஆண்டாக இந்த இரத்த தான முகாம் நடத்தப்பட்டது. மனிதனால் உருவாக்கப்பட முடியாத ஒரு திரவம் அப்படின்னா, ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னா ரத்தம் தாங்க. அந்த ரத்தத்தை தானமாக மட்டும்தான் கொடுக்க முடியும். ஒருவன் 18 வயதுலேருந்து 65 வயது வரை ரத்த தானம் தாராளமாக கொடுக்கலாம். தொடர் ரத்த கொடையாளியாக இருந்துச்சுன்னா வருடத்திற்கு 4 முறை ரத்த தானம் கொடுக்கலாம். ஆணாக இருந்தால், பெண்ணாக இருந்தால் வருடத்துக்கு 3 முறை கொடுக்கலாம். வாலண்டரி பிளட் டொனேஷன் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடத்தில் அடையிறதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த மாதிரியான ஒரு வாலண்டரி டோனர்ஸ் தான். புது கல்லூரி, ராயப்பேட்டா ஜிஹெச், நியூஸ் 7 பாலம் அன்பு பாலம் சேனலோட 26th இரத்த தான முகாம் நடத்துகிறாங்க. இந்த வருஷத்துக்கு 4வது இது ப்ரோக்ராமு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பிளட் டொனேட் பண்ணுறாங்க. ஐ வுட் லைக் டு தேங்க் our coordinator, Dr. Sulaiman, the team, and Dr. Tamilmani Madam from Raipeta GH, and of course News 7 channel. இந்த வருடத்தின் 4வது இரத்த தான முகாம் இது. நியூஸ் 7 அன்பு பாலத்துடன் தொடர்ந்து 26வது முறையாக இன்று இரத்த தான முகாமை இங்கே நடத்தி வருகின்றோம். இன்று இதுவரை 25 முகாம்களிலே 2670 இரத்த யூனிட் நம்முடைய ராயப்பேட்டை அரசு வங்கிக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இரத்த வங்கிக்கும் கொடையாக அளித்துள்ளோம். இன்று 26வது முகாம் நடைபெறுகின்றது. 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இந்த இரத்த தான முகாமிலே அவர்கள் பெயர்களை பதிவு செய்து இரத்தம் கொடுத்து வருகின்றனர். நியூஸ் 7 அன்பு பாலம் தொடர்ந்து பல்வேறு சேவைகளிலே அதனை முன்னிறுத்தி வருகின்றது. குறிப்பாக புதுக்கல்லூரி மாணவர்கள் செய்கின்ற சேவைகளில் எங்களை ஊக்குவிக்கும் விதமாக நியூஸ் 7 அன்பு பாலம் தொடர்ந்து எங்களுடன் கைகோர்த்து செயல்படுகிறது. மிக்க மகிழ்ச்சி. அந்த வகையிலே இன்று 26வது முகாம் இன்று புதுக்கல்லூரியிலே நடைபெறுகின்றது. இந்த முகாமிலே குறிப்பாக ரோட்ரா கிளப் நடத்துகின்ற 3234 ப்ராஜெக்டில் மெகா பிளட் டொனேஷன் கேம்பாக இன்று நடத்துகின்றோம். இதில் எங்களுடைய புதுக்கல்லூரி மாணவர்கள் மட்டுமின்றி சென்ட் ஜோசப் கல்லூரி மாணவர்கள் 2 பேரும், அண்ணா ஆதர்ஸ் கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகளும், லயலா கல்லூரியைச் சேர்ந்த மாணவர்கள் ஒரு 10 பேர் இந்த இரத்த தான முகாமிலே கலந்து கொண்டு இந்த ரோட்ரா கிளப்பினுடைய 3234 ப்ராஜெக்டுக்காக அவர் இரத்தங்களை கொடையாக இன்று அளித்து வருகின்றனர். இதுபோன்ற மாணவர் சமுதாயங்கள் அவர்களை நல்ல வழியிலே எடுத்து செல்வதற்கும், குறிப்பாக அரசு மருத்துவமனையில் இருக்கின்ற ஏழைகளுக்கு உதவும் வகையிலே இந்த இரத்த கொடைகளை வழங்குகின்ற மாணவர்களை வாழ்த்துகின்றோம். அண்ணாதர்ஸ் காலேஜ்லேருந்து வரோம். நாங்கள் இப்போ நியூ காலேஜில் இருக்கோம். 3234 மெகா பிளட் கேம்ப்காக வந்திருக்கோம். ஸோ நாங்கள் எல்லோரும் இப்போ பிளட் கொடுக்க போகிறோம். எங்கள் கிளப்லேருந்து நாங்கள் ஒரு 6 மெம்பர்ஸ் பிளட் கொடுக்க போகிறோம். இந்த பிளட் டொனேஷன் கேம்ப்னால நம்ம நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி பிளட் டொனேட் பண்ணுவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த வாட்டி ப்ராஜெக்ட் 3234 எடுத்து, ஸோ அலாங் வித் 32 கோஹோஸ் கிளப்ஸ் கூட வித் வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. ஃப்ரம் 3234, 3150 அண்ட் 3220 வேரியஸ் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்திருக்காங்க. மெகா பிளட் டொனேஷன் ட்ரைவ் 150 டோனர்ஸ் மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மேபி வில் பி அச்சீவ் சூன். இன்னைக்கு கூட அச்சீவ் பண்ணிடுவோம். ப்ராஜெக்ட் 3234 சார்பாக மெகா இரத்த தான முகாம் நடத்துகிறோம். ஸோ இதில் 150 வாலண்டியர்ஸ் இன்க்ளூட் பண்ணி 150 பிளட் டோனர்ஸ் கலெக்ட் பண்ணி ஸோ பிளட் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலுக்கு டொனேட் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஸோ நீங்களும் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரத்தம் எல்லாருக்கும் பிளட் கொடுத்து சேவ் பண்ணலாம். பிளட் ஷார்ட்டேஜ் இல்லாமல் சேவ் லைஃப் பண்ணலாம்.